10th Standard Maths First Midterm Test Previous various district question paper analyze பண்ணிட்டே இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இப்போ தர்மபுரி district question paperல part C question number 18. I am Jayakumar. The sum of three consecutive terms that are AP is 27 and their product is 288. Find the three terms னு கேட்டிருக்காங்க. Okay students, இப்போ பாருங்களேன் solution பாருங்க. Let the three terms of an AP are A minus D, A plus D. Okay students. So given என்ன கொடுத்திருக்காங்க, sum of the terms is equal to 27 கொடுத்திருக்காங்க. Therefore A minus D plus A plus D is equal to 27. அப்போ இந்த plus D இந்த minus D cancel ஆயிரும். 3A is equal to 27. A is equal to 27 by 3 is equal to 9. Therefore A உடைய value 9. Okay. அதுக்கப்புறம் their product பாருங்களேன், their product is equal to 288. அப்போ A minus D, A plus D, okay, 288. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. பாருங்க, இப்போ நான் இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதுறேன். A minus D எல்லாம் ஒன்று தான். A plus D, A equal to 288. இது பாருங்களேன், A minus B, இது A plus B ஃபார்மில் இருக்கா? அப்போ என்ன வரும் உங்களுக்கு? A square minus B square. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ A minus D, A plus D into A is equal to 288. ஓகே, அப்போ என்ன வரும் உங்களுக்கு? A square minus D square into A equal to 288. A உடைய வேல்யூ என்னது? 9 square minus D square into 9 is equal to 288. அப்போ 81 minus D square. ஓகே, ஸோ 288 by 9. அப்போ இது how many times போகும் பாருங்கள். இது 9ல் 1 times போகும். இது 9ல் ஃபஸ்ட்டு 3 times போகும். அதுக்கப்புறம் இது 2. அப்போ 81 minus D square is equal to 32. 81 minus 32 is equal to D square. இந்த ப்ளஸ் 32 இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் D square எங்கிட்டு கொண்டு போச்சுன்னா ப்ளஸ் D square ஆயிரும். அப்போ 81லேருந்து 32 போச்சுன்னா 49. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், D square. Therefore D is equal to plus or minus 7. ஓகே, இப்போ பாருங்களேன், when A is equal to என்ன இருக்குது பாருங்கள், 9, D plus 7. Therefore three terms are A minus D, A plus D. அப்போ A உடைய வேல்யூ 9 minus 7, இங்கே 9 plus 7. அப்போ 2, 9, 16. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், when A is equal to 9, D is equal to minus 7. அப்போ A minus D, A plus D. அப்போ 9 minus of minus 7, 9 plus minus 7. ஓகே, அப்போ 9 plus 7, இங்கே 9 minus 7. அப்போ இது 16, இது 9, இது 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், therefore the three terms are, okay, therefore the three terms are 2, 9, 16 இருக்கலாம், அல்லது 16, 9, 2 இருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.